வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மில்க் தான் பார்க்க போகிறோம். இது கோல்ட் காஃப் அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம், கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். ப்ளஸ் சைனஸ் இருக்கவங்க இந்த ட்ரிங்க்கை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சைனஸ் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுவோம். ஜாயிண்ட் பெயின்க்கெலாம் இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். உங்கள் பாலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கணும். நம்ம பாலில் மஞ்சத்தூள் சேர்த்து குடிக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ப்ளஸ் சோர் த்ரோட் இருக்கவங்க, ஸ்னீசிங் இருக்கவங்களாம் இதை எடுத்துக்கிறதுனால உடனே ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வரும்போது சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கேஸை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கணும். சிம்லேயே மெயின்டைன் பண்ணி கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதி வருது. நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு எடுத்து வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸாவது இந்த பால் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.